வணக்கம் நண்பர்களே. இந்த கொஷின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் பொழுது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இங்கே பாருங்க, செவ்வகத்தோட நீளத்தை 10% குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தோட நீளத்தை மட்டும், இப்படி ஒரு செவ்வகம் இருக்குது அப்படின்னா இதோட நீளத்தை 10% குறைச்சா அது என்னவா மாறுதுன்னா சதுரமா. இப்போ ஏற்கனவே இது ஒரு 100% வச்சுக்கோங்களேன். இப்போ இது 10% குறைக்கிறோன்னா என்னவா மாறிடும்? 90% மாறிடும். அப்போ இந்த 90% தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 50 சென்டிமீட்டராக மாறுது அப்படின்னா ஆல்ரெடி இந்த செவ்வகத்தினுடைய அகலம் என்னவாக இருந்திருக்கும்னா 50 இருந்திருக்கும். அப்போ தான் இங்கேயும் என்னவாகும் அப்படின்னா இந்த பக்கம் 50 இருக்கும், எல்லா பக்கம் 50 இருக்கும். ஓகே, இப்போ செவ்வகத்தோட நீளம் கண்டுபிடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ 100% இருந்தது தான் 90% மாறி இருக்கு. அந்த 90 ஏன்னா 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் 90%ன்றது 50. அப்போ 100% கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. அப்போ 50 பெருக்கல் இருக்கிற 90 அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தல். நமக்கு தேவை 100%, அதனால் இன்ட்டு 100. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 50 பெருக்கல் 10 அப்படின்னா என்னவாயிடும்? 500/9. அப்போ இந்த செவ்வகத்தினுடைய நீளம் முதல்ல என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 500/9ன்னு இருந்திருக்கு. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 9 செவ்வகங்கள் மற்றும் 4 சதுரங்களின் பரப்பு. செவ்வகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு பி. 9 செவ்வகம்னும் போது 9 இன்ட்டு எல் இன்ட்டு பி. ஸோ 9 இன்ட்டு எல், நீளம் தான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 500/9 இன்ட்டு அகலம் ஆல்ரெடி நம்ம என்னென்னு தெரிஞ்சிடுச்சு 50. ஏன்னா அப்போ தான் அதே அளவுடைய சதுரமாக மாறும். ஸோ பாருங்கள், 9 9 கேன்சல் ஆகிடுச்சு. 500 இன்ட்டு 50, 5 25, 1 2 3 0. கரெக்டாக? சதுரம் வருவோம். சதுரத்தினுடைய பரப்பளவு மொத்தம் எத்தனை சதுரம்? 4 சதுரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பக்களவு 50. ஸோ 4 சதுரம்னும் போது 4 இன்ட்டு 50 ஸ்கொயர், அதாவது 50 இன்ட்டு 50. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 4 5 20, 2 10, 1 2 3 3 4 0 1 10,000. கரெக்டாக? இதை பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா 10,000 கிடைக்குது. கரெக்டுங்களாமா? இப்போ இதில் இடத்தையும் கூட்டணும் அப்படின்னா 35,000 கிடைக்கும். அப்போது 9 செவ்வகங்கள் மற்றும் 4 சதுரங்களுடைய மொத்த பரப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 35,000. இதில் என்னென்னா அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணி முதல்ல செவ்வகத்தினுடைய பக்களவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறது மாதிரி இருக்குது. முதல்ல அவங்க டைரெக்டாக பக்களவுகளை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 9 செவ்வகம் 4 சதுரம் கண்டுபிடிக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பர்சன்டேஜை உள்ளே கொண்டு வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எல்லா கொஷின்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து 2-3 ஸ்டெப்பு போகிறது மாதிரி. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்க என்ன கொஷின்லாம் கேட்பாங்க, இல்லை அந்த ஃபார்முலா என்ன, எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் போட முடியும் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதே எக்ஸாமில் கேட்ட இன்னொரு கொஷினோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.